வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குறுக்கு காலன். நம்ம வந்து ஓண சத்யா அன்றைக்கி அது பண்ணலை, அதுதான் இன்றைக்கி நான் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் ஓணத்துக்கு பண்ணுறதுக்காக குறுக்கு காலன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம மோர் குழம்பு நல்லா சுண்டை வச்சு கொதிக்க வைக்கிறோம் பாருங்கள், அதுதான் குறுக்கு காலன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து பொடி போட்ட கறி, அது எப்படி, அது வந்து இந்த பீன்ஸ் கேரட் போட்ட கறி நான் இன்றைக்கி பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து கொத்தவரங்காயில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். ஸோ பொடி போட்ட கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பருப்பு ரசம், அது பருப்பு ரசம் இல்லை, கொத்தமல்லி ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதோட ஒரு கேசரி. இது வந்து என் பையன் இன்றைக்கி கேட்டால் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கேசரி பண்ண போகிறேன். அவ்வளோதான். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்ன வேணும்னு. இது சேனக்கிழங்கும் போட்டுக்கலாம், நேந்திரங்காயும் போட்டுக்கலாம். நான் வந்து சேனக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த பக்கம் வேக வச்சுக்கிறேன். அதை வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வந்து பீன்ஸும் கேரட்டும் கறி பண்ணிக்கலாம். எண்ணெய் விடுறேன், காயட்டும். நான் வந்து பீன்ஸு கேரட்டு கட் பண்ணி வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கு பொடியும் ரெடியாக வச்சுருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்ச பொடி பாருங்கள். இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் தேங்காய், ஒரே காரத்துக்கு ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். துளியூண்டு சின்ன கட்டி பெருங்காயம். இதை வந்து ட்ரையாக வறுத்துண்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் கொத்தவரங்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, எந்த காய்க்கு, அவரைக்காய், எந்த காய்க்கு வேணாலும் போடலாம். இன்றைக்கி வந்து நான் பீன்ஸ் கேரட்டில் அந்த பொடி போட்டு கறி பண்ண போகிறேன். கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவோம். வந்து வேக வச்ச பீன்ஸும் கேரட்டையும் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். காரத்துக்கு நம்ம அரைச்சி வச்சு பொடியை சேர்த்துடலாம். இது ஒரு 2 வாட்டி கூட போடலாங்க. நீங்கள் எவ்வளோ கறி பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி தான். இப்போ வந்து பீன்ஸ் கேரட் கறி ரெடி ஆகிடுத்து. நம்ம வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். பீன்ஸ் கேரட் கறி ரெடி ஆகிடுது. இப்போ வந்து ரசம் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக பருப்பு ரசம் மாதிரி தான் வச்சுட்டு நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து அரைச்சிட்டு பருப்பு தண்ணி விடுவோம் இல்லையா, அப்போ வந்து கொத்தமல்லி அரைச்சி சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக இருக்கு இல்லையா, அதை வறுத்துட்டு அரைச்சிட்டும் சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் கொத்தமல்லியை அரைச்சி சேர்த்து பண்ண போகிறேன் கொத்தமல்லி ரசம். பாருங்கள், ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி தண்ணி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ரசப்பொடி போட்டுக்கலாம். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சுடுத்து. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஜலம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் விட்டுடுறேன். அதோடு வந்து நம்ம கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். இதை பாருங்கள், இந்த அளவு ஒரு கைப்பிடி, அவ்வளோதான் தான் கொத்தமல்லி அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். இது வந்து நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது ரசம். இப்போ வந்து பெருங்காயம், பருப்பு ஜலம் சேர்த்துருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி அரைச்சி விழுது சேர்த்துருக்கோம். கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டுக்கலாம், இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு தான் வெல்லம், உங்களுடைய ஆப்ஷனல் அது. இப்போ நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம். பாருங்கள், ரசம் பொங்கி வந்துடுத்து. நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து
நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம். ரசம் நெய்யில் தாளித்தாதான் வாசனையாக இருக்கும். கடுகு மட்டும் தாளித்தா போதும். கடுகு, ரசத்துக்கு கடுகு கருவேப்பிலை போட்டால் போதும். மூடி வச்சிடலாம். ரசமும் ரெடி ஆகிடுது. ரசம் ரெடி ஆகிடுறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நம்ம சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், சேனக்கிழங்கு வெந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், காலனுக்கு வந்து சேனக்கிழங்கு வேக வச்சுருந்தோமா, நல்லா வெந்துடுத்தது. இப்போ வந்து தயிர் வந்து 1 கப்பு தயிர், நல்லா திக் தயிர் சும்மா கடைச்சி வச்சுருக்கேன். புளிச்ச தயிராக இருக்கட்டும். தயிரை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கலரிட்டு இருங்க, இல்லைனா வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ தான் சேர்ந்து கொதிச்சு இந்த குறுக்கி வரும், அதோட சேர்ந்து வரும். பாருங்கள், குறுக்கு காளான் கொதிச்சு கெட்டி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து அதுக்கு என்ன அரைக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நல்ல 1 கப்பு இல்லை 1/2 மூடி தேங்காய் கூட போட்டுக்கலாம். தேங்காய், அப்புறம் பச்சை மிளகா, சீரகம், அதை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி விடாமல் இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க, எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த பக்கம் வந்து கடாயை வச்சுருக்கேன். அதில் வந்து நெய் விட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து கேசரி பண்ண போகிறோம். இந்த கேசரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜாதிக்காய் வந்து சேர்த்து பண்ண போகிறேன். ஜாதிக்காயும் ஏலக்காயும் போட்டு கேசரி பண்ண போகிறேன். கலருக்கு வந்து குங்குமப்பூ தான், கொஞ்சம் வாசனைக்கும் கலருக்கும் சேர்த்து குங்குமப்பூ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜாதிக்காய் கொஞ்சோண்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, கொஞ்சம் குங்குமப்பூ, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வறுபடட்டும். இது பாருங்கள், ஒரே 1 கப்பு வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வறுத்துக்க போகிறோம். ரவையும் அதோடையே சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், இது வறுபட்டுன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நல்லா குறுகிடுது பாருங்கள் காளான், தெரியுதா? நல்லா குறுகிடுது. இப்போ வந்து அரைச்ச தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அது சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ரவையும் வறுபட்டுருது. நம்ம வந்து 1 கப்புக்கு ஒரு 2லேருந்து 2.5 கப்பு தண்ணி விடலாம். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் விடுறேன். மூடி வச்சுருவோம். குங்குமப்பூவும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். குங்குமப்பூ சேர்த்தாச்சு, ஜாதிக்காயும் சேர்த்துடலாம், ஏலக்காவும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். ரவை வெந்துன்னு இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடுறேன் நான், வேகட்டும். இப்போ வந்து காளான் பாருங்கள் நல்லா குறுக்கி நல்லா வந்துடுது. இதுக்கு வந்து கொஞ்சோண்டு வெந்தய பொடி போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் பாருங்கள், வாசனைக்கு கொஞ்சம் வெந்தய பொடி. அப்புறம் மேலாக வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய், இது ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் நெய் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்ட போகிறோம் நாம். நம்மளுடைய குறுக்கு காளான் ரெடி ஆகிடுது. தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டணும், அதனால் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் 1 ஸ்பூன் வந்து மேலாக விடலாம். ஒரு நிமிஷம்.
கருவேப்பிலை பச்சையாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு சீரகம், நம்ம குறுக்கு காலனில் விட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுத்து. சேனக்கிழங்கு போட்டால் குறுக்கு காலன் ரெடி. காலன் ரெடி. இது வந்து நீங்கள் வந்து நேந்திரங்காய் இருந்தாலும் அதுலேயும் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு சேனக்கிழங்கு தான் கிடச்சிது, அதனால தான் அதில் பண்ணியிருக்கேன். இந்த ஓணத்துக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கேசரியும் பாருங்கள் நல்லா வெந்துடுது. இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவை எடுத்துகிட்டு இருக்கோமா, அதுக்கு வந்து 2 கப்பு சர்க்கரை போடணும். இன்னொரு கப் சர்க்கரையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலரி விடணும், கட்டி தட்டாமல் நல்லா கலரணும். பாருங்கள், நம்ம வந்து காளானுக்கு வந்து பண்ணிவிட்டு ரெடி அப்படின்னு சொல்லிட்டோம். உப்பு போட மறந்தே போயிட்டேன் நான், அதனால் உப்பு வந்து இப்போ போட்டுருவோம். நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். முடியலாம். கேசரி மட்டும்தான் ரெடி ஆகணும். பாருங்கள், நம்மளுடைய கேசரியும் ரெடி ஆகிடுத்து. ஒரு நல்ல மேலாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். 2 இல்லை 3 ஸ்பூன் கூட விட்டுவிடலாம். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் நெய் தான் வந்து செலவாயிருக்குமே கேசரிக்கு. அந்த 200 கிராம் ரவை போட்டேன், அதுக்கு கரெக்டாக வந்து 6 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய கேசரியும் ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடலாம். மூடிடுறேன். நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம வந்து வேப்பம்பூ சாதம் கலக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் வேப்பம்பூ சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வேப்பம்பூ சாதம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம வாரம் ஃபுல்லாக நிறைய எண்ணெய் ஏதாவது ஒரு ஹெவியாக சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் வார கடைசியில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். நமக்கு வயிற்றுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். லைட்டுன்னு சொல்லக்கூடாது, வயிற்றுக்கு நல்லாயிருக்கும். பூச்சி கீச்சியெல்லாம் வேப்ப இலை வந்து பூச்சியெல்லாம் வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் வந்து கொண்டுடும், அதுக்காக தான். நம்ம வந்து இதோடு சேர்ந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா அங்காய பொடி, அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து கலந்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து வேப்பம்பூ அங்காய பொடி சேர்த்து ஒரு சாதம், கொஞ்சம் உப்பு ரெடி ஆகிடுது. ஒரு வாட்டி மிளகு பொடி போடுவோம், ஒரு வாட்டி மிளகு சீரக பொடி போடுவோம், ஒரு வாட்டி வரமிளகா. இன்றைக்கி வந்து அங்காய பொடியும் வேப்பம்பூவும் சேர்ந்து ஒரு ரைஸ். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கான சமையல் எல்லாமே ரெடி. பாருங்கள், ஸ்வீட்டோடையே சொல்லிடுறேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரவா கேசரி. ஜாதிக்காய் போட்டு ரவா கேசரி நல்ல வித்தியாசமாக நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து வேப்பம்பூவும் அங்காய பொடியும் சேர்த்து ஒரு ரைஸ், ரசம், கொத்தமல்லி ரசம், பீன்ஸ் கேரட் வந்து பொடி போட்ட கறி, காளான். அது வந்து ஓணம் ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி காளான். ஏன்னா நம்ம ஓண சத்யா பண்ணும்போது குறுக்கு காளான், ஓண சத்யா பண்ணும்போது நம்ம வந்து காளான் பண்ணலை, அதனால இன்றைக்கி வந்து குறுக்கு காளான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தானே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.